அனைவருக்கும் வணக்கம். இந்த டெட் பேப்பர் 2 இந்த ப்ரோக்ராமுக்காக ரொம்ப ஆர்வமாக நீங்கள் எல்லாரும் கலந்துக்கும் போது மிக்க மகிழ்ச்சியாக இருக்குது. என்னுடைய பெயர் சிவராமகிருஷ்ணன். கடந்த 32 வருடங்களாக கல்வி சேவை புரிந்து வருகிறேன். இந்த கல்வி என்பது அனைவருக்கும் போய் சேர வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு மாணவர்களுக்கு சேவை செய்து கொண்டு வருவதில் இப்போ டெட் ஒரு ஹெக்டிக்காக ஒரு ப்ரெஷராக எல்லாருக்கும் ஆகிருக்கு. அந்த ப்ரெஷரை தீக்கணும் அப்படின்னு ஒரு ஒரு வாலண்டியராக இதை ஒரு சர்வீஸ் ஓரியன்டாக இதை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இந்த ப்ரோக்ராமை நான் ஆரம்பிச்சிருக்கேன். இந்த ப்ரோக்ராமுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, நீங்கள் எல்லாருமே பிரில்லியண்ட்டு தான், எல்லாரும் டிகிரி எல்லாம் படிச்சுட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனால் நாம் எல்லாருக்கும் என்னென்னா பள்ளி சூழல், அந்த பள்ளி சூழல் முடித்துட்டு வீட்டு சூழல் இதெல்லாம் பண்ணிவிட்டு இந்த காம்படிட்டிவ் எக்ஸாமுக்குன்னு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நிறைய பேருக்கு நேரம் இருக்காது. குறிப்பாக லேடிஸ் வேலைக்கு போயிட்டு, இப்போ அதுக்கு முன்னெல்லாம் லோக்கல்லே வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. இப்போ எல்லாம் வெளியூர் போயிட்டு வேலை செஞ்சு வீட்டுக்கு அது மாதிரி சூழ்நிலைகளில் நாம் இதை மாதிரி ஒரு தேர்வுகளை சந்திப்பது என்பது மிகவும் கொஞ்சம் ஒரு காம்படிட்டிவ் இந்த இதில் கொஞ்சம் கஷ்டம். அதை நம்ம ட்ராவல் பண்ணும்போதும் பஸ்ஸில் பயணம் செய்யும்போது ஓய்வு நேரத்தில் நாம் ஒரு மெசேஜாக இதை வீடியோவாக மெசேஜாக இதை ரீச் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக படிக்கலாம், ஈஸியாக நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி இன்றைக்கி ஃபஸ்ட்டு கிளாஸ் இந்த டெட் பேப்பர் 2ல் மேக்ஸ் நம்ம ஆரம்பிக்க போகிறோம். இந்த மேக்ஸ் நான் எப்படி கொண்டு போக போகிறேன் அப்படின்னா, 6th 7th 8th லெவல் சொல்லியிருக்காங்க சிலபஸில். உங்களுக்கு சிலபஸ் எல்லாம் ஏற்கனவே நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துருப்பீங்க. அதனால நான் அதில் நிறைய நேரம் செலவிட விரும்பவில்லை. இப்போ 6th 7th 8th இந்த மேக்ஸ் பேப்பரில் ஸ்பைரல் அப்ரோச்சில் தான் நான் கொண்டு போக போகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் 6th நம்பர் சிஸ்டம்னா 7th நம்பர் சிஸ்டம் இருக்கும், 8th நம்பர் சிஸ்டம் இருக்கும். நம்மளுடைய சிலபஸ் பார்த்தீங்கன்னா 10th வரலையும் கொஞ்சம் டச் பண்ணுறாங்க அந்த டெட்டில். அப்படி இருக்கும்போது நம்ம 6th இருக்கிற நம்பர் சிஸ்டம் ஃபுல்லாக முதல்ல பார்த்துட போகிறோம். அதில் சிலபஸில் பார்த்தீங்கன்னா நம்பர் சிஸ்டம் 1, நம்பர் சிஸ்டம் 2 அப்படின்னு இருக்கும். ஆகையால் முதல்ல 6th லெவலில் இருக்கிற அந்த நம்பர் சிஸ்டத்தை கம்ப்ளீட் ஸ்வீப் பண்ணிவிட்டு 7th இருக்கிற நம்பர் சிஸ்டம் 8th ஸ்டாண்டர்ட் அண்ட் 9th ஸ்டாண்டர்டில் அது எப்படி வரும், கேள்வியாக எப்படி வரும் அப்படின்றது. ஸோ சிலபஸ் படி நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகும்போது நீங்கள் ஒரு எக்ஸாமினேஷன் டெட் பேப்பர் 2க்கு எக்ஸாமினேஷனுக்கு போகிறீங்க அப்படின்னா ஒரு சிலபஸை எடுத்து வச்சிங்கன்னா அப்படியே டிக் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா ஓகே நம்ம எல்லாத்தையும் படிச்சிருக்கோம் அப்படின்ற கான்ஃபிடென்ட் லெவல் இருந்தால் மட்டும்தான் நம்ம நல்லா பண்ண முடியும். எப்பயுமே நான் பாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்காம 180 மார்க்ஸுக்கு 180 மார்க்கும் எடுக்கணுன்ற திட்டமிட்டபடி நாம் இதை இந்த ஷெட்யூலில் நான் கொண்டு போக போகிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது நம்பர் சிஸ்டம். இந்த நம்பர் சிஸ்டத்தில் பார்த்தீங்கன்னா மொத்தம் நம்மக்கிட்ட 1 2 3 4 5 வகையான பிரிவுகள் இருக்குது. ஃபஸ்ட்டு டெசிமல் சிஸ்டம். டெசிமல் சிஸ்டம்ன்றது நாம் வழக்கமாக இப்போ மேத்தமேட்டிக்ஸில் 0 முதல் 9 வரை இந்த எண்களை கையாளுறது தான் டெசிமல் சிஸ்டம். அதை பேஸ் 10ன்னு சொல்லுவோம். ஸோ 0 1 2 3 1 2 3 4 5 அப் டு 9 வரலையும் இருக்கிறது எல்லாமே நமக்கு என்ன சொல்லுவோம், டெசிமல் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா பைனரி நம்பர் சிஸ்டம். இது கம்ப்யூட்டரில் எழுதுவோம் 0,1 அப்படின்றது பைனரி சிஸ்டம். 0வும் 1ஐயும் மட்டும் யூஸ் பண்ற நம்பர் சிஸ்டம். இதை பேஸ் 2 அப்படின்னு சொல்லுவோம். இது பைனரி நம்பர் சிஸ்டம். இது 1 டெசிமல் நம்பர் சிஸ்டம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பைனரி நம்பர் சிஸ்டம். மூணாவது ஆக்டல் சிஸ்டம். இது பேஸ் 8ல இருக்கிறது. 0ல இருந்து 7 வரலையும் யூஸ் பண்ற இந்த சிஸ்டத்துக்கு ஆக்டல் சிஸ்டம்னு பேரு. நாலாவது பார்த்தீங்கன்னா எக்ஸா டெசிமல் நம்பர் சிஸ்டம். இது பேஸ் 16ல வரும். இதுதான் கொஞ்சம் நல்லா கவனிக்கணும். 0ல இருந்து 9 வரலையும் அப்படியே நம்ம யூஸ் பண்ணுவோம். 9 வரலையும் முடியுது. 0ல இருந்து 9 வரலையும் எழுதிட்டு 10ன்றது ஏ தான், 10 ஏ, 11 பி, 12 சி, 13 டி, 14 இ, 15 எஃப். இப்படி இருக்கிறது தான் எக்ஸா டெசிமல் நம்பர் சிஸ்டம். இது நாலாவது. அஞ்சாவது ரோமன் நம்பர் நியூமரல்ஸ். இது உங்களுக்கு தெரியும் 1 2 3 4 5 அப்படின்றது. இதுல எல் 15ன்றது எல், 100ன்றது சி, 500ன்றது டி, 1000ன்றது எம். நல்லா புரிஞ்சுக்க. சிலபஸ் கொடுத்துருக்கிற சிலபஸ்ன்றது நீங்க தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக் வச்சுட்டு படிச்சா போறாது. நமக்கு என்சிஆர்டி நேஷனல் கரிக்குலம் ஃப்ரேம் ஒர்க்ல என்ன இருக்கோ
அங்க லேர்னிங் அவுட்கம்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்றதுதான் சிலபஸ். அப்போ நாம நம்பர் சிஸ்டத்துல வந்து நமக்கு சிலபஸ்ல வந்து இது கொடுத்திருக்கும் போது இந்த கொஸ்டின் கூட கேட்கலாம். நியூமரல்ஸ்ல வந்து 1000 வந்து எப்படி டினோட் பண்றோம் அப்படின்னு கேட்டா நமக்கு எம்னு தெரியணும். அப்போ நம்ம படிக்கும் போது எல்லாத்தையும் ஒண்ணு விடாம சிலபஸ் பிரகாரம் கம்ப்ளீட் ஸ்வீப் பண்ணா ஈஸியா மார்க் எடுக்க முடியும். நம்ம வந்து மேலோட்டமா படிக்கிறதுனால திடீர்னு அந்த கொஸ்டின் பேப்பர்ல இது மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்கும்போது இப்படி எல்லாம் கேட்டுட்டான் அப்படி எல்லாம் கேட்டான்னு சொல்லவே முடியாது. அப்போ ப்ரிப்பரேஷன் அப்படின்றது என்னன்னா கம்ப்ளீட் ஸ்வீப்பா இருக்கணும், ஒரு விஷயத்தை கூட விடாம இருக்கணும், அப்படிப்பட்ட ஒரு நோட்ஸா இருக்கணும். அப்படிதான் இந்த கிளாஸ் இருக்கும் பாருங்க. இப்போ நம்பர் சிஸ்டம் சொன்னாலே இந்த 5 விதமான நம்பர் சிஸ்டம் உங்க மைண்ட்ல பிக்ஸ் ஆகணும். அடுத்தது நம்ம பார்க்க போறது வந்து செகண்ட் என்னன்னா நேச்சுரல் நம்பர்ஸ். இப்ப நம்ம படிக்கிறது வந்து 6th ஸ்டாண்டர்ட் லெவல்ல படிக்கிறோம். அப்போ அந்த குழந்தைக்கு வந்து நேச்சுரல் நம்பர்ஸ்ன்றது என்னன்னா 1 2 3 4 5 6 அப்படி போயிட்டே இருக்கும். நாம வந்து செட்ல எல்லாம் சொல்லித்தர போறதுல நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங்க்கு தான் நம்ம என்ன பண்றோம், இதை செட்ல போடுறோம். ஹோல் நம்பர்ஸ் அது எதுல ஆரம்பிக்கும்னா 0ல ஆரம்பிக்கும். 0ல ஆரம்பிச்சு 1 2 3 4ன்னு போகும். இப்போ இதுல ஒரு கொஸ்டின், இதுல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் லெவல்ல ஒரு கொஸ்டின் என்னன்னா, இப்போ நான் என்ன சொல்றேன், 3 belongs to n கரெக்ட். அந்த 3 எதுலயும் இருக்குன்னா ஹோல் நம்பர்லயும் இருக்கு. ஆனா ஹோல் நம்பர்ல இருந்து nல இல்லாம இருக்கிற ஒரு எலிமெண்ட் யாருன்னா 0. அப்ப 0 வந்து எதுல இருக்கு, wல இருக்கு, nல என்ன இல்ல, 0 இல்ல. இந்த டிஃபரன்ஸ் வந்து தெரிஞ்சுக்கணும். அது சிலபஸ்லயே இருக்கு. அண்டர்ஸ்டாண்டிங் இது. இந்த எல்லா நம்பரையும் பிலாங்ஸ் டு n சொல்லிடலாம், ஆனா 0 மட்டும் அதுல இருக்காது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் மேத்தமேட்டிக்ஸை பொறுத்தவரையிலையும் டெர்மினாலஜி ரொம்ப முக்கியம். டெர்மினாலஜி அப்படின்னா என்னன்னா, ஒரு பஸ் அப்படின்னு எடுத்தீங்கன்னா பஸ்ஸோட டெர்மினாலஜிஸ் என்னன்னா டிரைவர், கண்டக்டர், பேசஞ்சர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி இந்த இடத்துல நம்பர்ஸ் படிக்கும் போது அதுல இருக்கிற டெர்மினாலஜின்னு பாத்தீங்கன்னா டிஜிட்னா என்ன, நியூமரல்னா என்ன, நியூமரேஷன்னா என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். நீங்க வந்து என்ன பண்ணணும், ஒரு சின்ன நோட் போட்டு எழுதிங்க. இதுல என்னன்னா டிஜிட்னா என்னன்னா நீங்க எந்த நம்பர் எழுதினாலும் 7 அப்படின்றது ஒரு டிஜிட், 9ன்றது ஒரு டிஜிட், 10 11 இதெல்லாம் டிஜிட்ல வரும். நியூமரல் அப்படின்றது என்னன்னா, இப்போ வந்து நான் 104ன்னு எழுதுறேன், இதுல 1 0 4 இதெல்லாம் சேர்ந்தது ஒரு நியூமரல். 10ன்னு எழுதுறேன், 1ம் 0வும் சேர்ந்தது நியூமரேஷன். இது வந்து நியூமரல். நியூமரேஷன் அப்படின்றது மெத்தட் ஆஃப் எக்ஸ்பிரஸிங் a number in a words. இப்போ 284 இருக்கு, இதை நம்ம எழுத்தால எழுதுறது, அதாவது நியூமரேஷன் சொல்லுவோம். 284ன்னு எழுதுறது அது நியூமரேஷன். இது நியூமரல்ஸ், இது டிஜிட் அப்படின்ற விஷயம் தெரிஞ்சுக்கணும். இதுதான் நம்ம. அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த நியூமரேஷன் வந்து 2 வகையா பிரிக்கிறோம். மெத்தட்ஸ் ஆஃப் நியூமரேஷன், மெத்தட்ஸ் ஆஃப் நம்பர்னு சொல்லல, மெத்தட்ஸ் ஆஃப் நம்பர் சிஸ்டம் கிடையாது, மெத்தட்ஸ் ஆஃப் நியூமரேஷன். இந்த நியூமரேஷனை 2 வகையா பிரிக்கிறோம். ஒன்னு இந்தியன் சிஸ்டம், இன்னொன்னு இன்டர்நேஷனல் சிஸ்டம். அப்போ இந்தியன் சிஸ்டம்னா என்ன, இன்டர்நேஷனல் சிஸ்டம்னா என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். நல்லா புரிஞ்சுங்க. இந்த இந்தியன் சிஸ்டம் அப்படின்றது என்னன்னா, இந்தியன் சிஸ்டம் ஆஃப் நியூமரேஷன், பெயரிடுதல்னு சொல்லுவோம். இந்தியன் சிஸ்டத்துல எப்படி பெயரிடுறது, இந்த இந்தியன் சிஸ்டம் எங்க மட்டும் இருக்குன்னு தெரிஞ்சுங்க. இந்தியாவில் இருக்கு, பாகிஸ்தான்ல இருக்கு, பங்களாதேஷ்ல இருக்கு, நேபாளில் இருக்கு, ஸ்ரீலங்கால இருக்கு, சதர்ன் ஏசியன் கண்ட்ரீஸ்ல இருக்கு. இந்தியன் பிளேஸ் வேல்யூ சார்ட் நான் ரொம்ப அதிகமா நீங்க நிறைய இது குழந்தைங்களுக்கு நிறைய சொல்லி தருவீங்க, 6th 7th 8th எடுக்கிறதுனால இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் நான் ஃபாஸ்டா ஒரு நோட்ஸ் மாதிரி கொடுத்துட்டு போறேன். இந்த சார்ட்டை நீங்க வந்து போட்டு வச்சுட்டீங்கன்னா அவன் எப்படி நம்பர் கொடுத்தாலும் கமா அண்ட் பீரியட்ஸை ஈஸியா போட்டுட்டு நம்பருக்கு பேர் வச்சிடலாம். அப்போ ஒரு நம்பருக்கு நியூமரேஷன் வைக்கிறது ரொம்ப முக்கியம், பெயரிடுதல் ரொம்ப முக்கியம். அந்த பெயரிடுதல் வந்து சார் எனக்கு கன்ஃபியூஸா இருக்கு, ஒரு பெரிய நம்பரை கொடுத்துட்றா, பெரிய நம்பர் எல்லாம் கொடுத்துட்றா, அப்படி இந்த மாதிரி பெரிய நம்பர் கொடுக்கும்போது எனக்கு இந்தியன் சிஸ்டத்துல பேர் வைக்கும் போது எப்படி பேர் வைக்கிறது அப்படின்றது எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸா இருக்கு அப்படின்னா நீங்க இந்த டேபிள்ல போட்டுட்டு இங்க இருக்கிற நம்பரை நீங்க என்ன பண்ணணும், இதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணிட்டே வந்துட்டீங்கன்னா அது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இதுதான் மெத்தட்.
அப்போ உங்களுக்கு அப்படியே இதுக்கு நியூமரேஷன் பண்ணிடலாம். ஸோ இந்த சார்ட்டை போட்டுட்டு, இது போட்டோவே இருக்கும் உங்களுக்கு, நான் அனுப்புறேன். நீங்க வந்து இதை எடுத்து போட்டு வச்சுட்டு நீங்களா ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இதுல எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. இதே ஒரு நம்பரை கொடுத்துட்டு இது எக்ஸ்பேண்டட் ஃபார்ம், இதோட எக்ஸ்பேண்டட் ஃபார்ம்ல கீழே 4 ஆன்சர் இருக்கும், அது மாதிரி எழுதுறதுக்குலாம் இது யூஸா இருக்கும். அப்போ ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லி முடிச்சிடுறேன். உங்களுக்கு இது மாதிரி ஒரு நம்பரை கொடுத்துட்டு அதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதுறதா இருந்தாலும் சரி, கமா அண்ட் பீரியட்ஸ் வச்சு எழுதுறதாலும் சரி, இந்த டேபிளை நீங்க யூஸ் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். இந்த டேபிள்ல என்ன இருக்குன்னு பாருங்க. இங்க இருந்து வரலாம். இந்த ஒன்ஸ் அப்படின்ற காலத்துல ஹண்ட்ரட்ஸ், டென்ஸ், யூனிட்ஸ் இருக்கும். 1000ல 10,000 1000 இருக்கும். லேக்ஸ் ரெண்டா பிரிச்சிருக்கேன். 10 lakhs லேக்ஸா பிரிச்சிருக்கேன். க்ரோர்ஸ்ல 10 crores க்ரோர்ஸ் இருக்கு. இது வந்து இங்க ஏதாவது ஒரு நம்பர் போட்டுக்கலாம். இங்க நான் ஒரு 892792 இருக்குன்னு வச்சுங்களேன். இந்த நம்பரை எப்படி எழுதுறது, இது மாதிரி நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த இந்தியன் சிஸ்டம் ஆஃப் நியூமரேஷன் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப நம்ம நல்லா தெரிஞ்சுக்க வேண்டியது வந்து பாத்தீங்கன்னா, இதுல இருக்கிற இந்த யூனிட்ஸ், இது வந்து நாம வந்து விளையாட்டா கேட்பாங்க, 1 பில்லியனுக்கு எத்தனை ஜீரோன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்பாங்க. நம்ம வீட்டில் இருக்கிற பசங்க கூட தெரியும், நீ மேத்ஸ் டீச்சர் தானே, 1 பில்லியனுக்கு எத்தனை ஜீரோ அப்படின்னு கேட்பாங்க. டக்குன்னு கேட்கும் போது நமக்கு என்ன ஆகும், சொல்ல தெரியாது. அப்போ நம்ம பிராக்டிஸ்ல இருந்தாதான் சொல்ல தெரியும். அப்படி இருக்கும்போது இந்த விஷயத்த நீங்க எப்ப கேட்டாலும் சொல்ல தெரியணும். 110 அப்படின்றது 10 யூனிட்ஸ், ஒரு 100ன்றது 10 டென்ஸ். இது தெரிஞ்ச விஷயம் தான், இருந்தாலும் திடீர்னு ஒரு டேஷ்ல கேட்கறாங்க. அதாவது 110 lakhsன்றது டேஷ் 10,000 அப்படின்னு கேட்கறாங்கன்னு வச்சுக்கோ. அப்ப அதுக்கு அந்த ஆன்சர் போட தெரியும். 110 lakhன்றது டேஷ் 1000 அப்படின்னு வரும். அப்ப அத மாதிரி இருக்கும் போதெல்லாம் இதை ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியா படிச்சிடலாம், ஈஸியா அங்க ஸ்கோர் பண்ணிடலாம். அப்ப நீங்க இதை எழுதி வச்சுட்டு நீங்க என்ன பண்ணணும், இதை டேஷா ஃப்ரேம் பண்ணி நீங்க படிச்சீங்கன்னா இது ரொம்ப ஈஸியா இருக்கும். அடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம போறோம். இப்ப இது என்ன அப்படின்னா, கொஸ்டின்ஸ் எப்படி வரும், டூ இட் யுவர் செல்ஃப்னு கொடுத்துருக்கேன். இப்ப இந்த நம்பர் எல்லாம் எழுதிட்டு அதை நீங்க பிராக்டிஸ் பண்ணணும். எப்படி பிராக்டிஸ் பண்ணணும்னா, நியூமரேஷன் அப்படின்றது என்னன்னா, இதோட பெயரா எழுதணும். இந்த எண் பெயரை எழுது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது. ஸோ நியூமரேஷனா எழுதுறது, எக்ஸ்பேண்டட் ஃபார்மா எழுதுறது. அதுக்கு அடுத்தது செப்பரேட்டிங் பீரியட்ஸ் யூசிங் கமாஸ். ரொம்ப ரொம்ப முக்கியம். அது ஒரு எண்ணை கொடுத்துட்டு அதுல கமா போட்டு எழுதுறது. இந்தியன்ஸ், இது எல்லாமே நம்ம பார்க்கறது எல்லாமே இந்தியன் சிஸ்டம். நீங்க எல்லாருமே டீச்சர்ஸ் அப்படின்றதுனால நான் இது ரொம்ப ஒரு கிளாஸ் ரூம் மாதிரி ரொம்ப டெப்தா ரொம்ப எல்லாம் இடத்துல ஒரு ஐடியா கொடுக்குறேன். அந்த ஐடியால இப்படி ஒரு கொஸ்டின்ஸ், இதுல செப்பரேட்டிங் பீரியட்ஸ் யூசிங் கமாஸ் அப்படின்னா ஒரு நம்பரை கொடுத்துட்டு அது எங்கெல்லாம் கமா வரும் அப்படின்றத அவங்க வந்து போடுறது. இது மாதிரி இதெல்லாம் மாதிரி எல்லாம் நீங்க பிராக்டிஸ் பண்ணணும். இந்த வேல்யூஸுக்கு நீங்க பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. அடுத்தது இப்போ ரொம்ப ரொம்ப முக்கியமான இடத்துக்கு வரும். இது என்னன்னா, பிளேஸ் வேல்யூ வெர்சஸ் ஃபேஸ் வேல்யூ. பிளேஸ் வேல்யூனா என்ன, பிளேஸ் வேல்யூனா என்ன, ஃபேஸ் வேல்யூனா என்ன அப்படின்றது ரொம்ப முக்கியம். அப்ப நம்பர் சிஸ்டம்ல நாம படிக்கும்போது பிளேஸ் வெர்சஸ் ஃபேஸ் அப்படின்னா என்ன. இப்ப நான் எக்ஸாம்பிளா என்ன பண்றேன், இந்த நம்பர் எடுத்துக்கிறேன், 8697 இந்த நம்பர் எடுத்துக்கிறேன். பிளேஸ் வேல்யூ அப்படின்றது என்னன்னா, டிபெண்ட் ஆன் இட்ஸ் பொசிஷன். அவர் எந்த இடத்துல இருக்காருன்றத பொறுத்தது பிளேஸ் வேல்யூ. ஃபேஸ் வேல்யூ அப்படின்றது என்னன்னா, நாட் டிபெண்ட் ஆன் பொசிஷன். பொசிஷனை பத்தி கவலை கிடையாது. இது ஃபேஸ், இது பிளேஸ். இப்ப பார்க்கலாம், பிளேஸ் வேல்யூ ஆஃப் அ டிஜிட். ஒரு டிஜிட்டோட பிளேஸ் வேல்யூ அப்படின்றதுனா என்ன அப்படின்னா, ஃபேஸ் வேல்யூ அந்த நம்பர் இன்டு அதோட பொசிஷன் வேல்யூ. இப்போ நான் இந்த நம்பர் எடுத்துக்கிறேன், 8697 எடுத்துக்கிறேன். பின்னாடி இருந்து வருவோம். இந்த 7 வந்து ஒன்ஸ்ல இருக்கு, 171. இது வந்து டென்ஸ்ல இருக்கு, இது வந்து 100ல இருக்கு, இது வந்து 1000ல இருக்கு. 7 அப்படின்றது ஃபேஸ் வேல்யூ, அதோட பொசிஷன் வேல்யூ 7 into 1. இப்போ நான் இங்க எழுதி இருக்கிறது அதோட பொசிஷன் வேல்யூ. 9 அப்படின்றது என்னது, ஃபேஸ் வேல்யூ,
அதோட பிளேஸ் வேல்யூ இதுதான் பிளேஸ், ரெண்டும் சேர்ந்தது 90. 9 ஃபேஸ், இது ரெண்டும் சேர்ந்து வந்தா பிளேஸ். 6 எடுத்துக்கலாம். 6ன்றது ஃபேஸ், 6 into 100 அதோட பொசிஷனோட சேரும்போது அது என்ன ஆயிடும், பிளேஸ் வேல்யூ ஆயிடும். ஸோ 6ஓட பிளேஸ் வேல்யூ 600. 8ன்றது ஃபேஸ் வேல்யூ, அதோட பொசிஷன் வந்து 1000, இது சேரும்போது அது பிளேஸ் வேல்யூவா மாறிடும். இப்படி நீ எல்லாத்தையும் பிராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். அப்போ ஒரு நம்பர் நீங்க வேணா ஒரு ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. 7899 இந்த நம்பருக்கு ஃபேஸ் வேல்யூ என்ன, பிளேஸ் வேல்யூ என்ன அப்படின்ற டிஃபரன்ஸ் கண்டிப்பா தெரியணும். கண்டிப்பா தெரியணும். உங்களுக்கு தெரியும், நீங்க எல்லாருமே நடத்திட்டு இருக்கீங்க. இருந்தாலும் இதெல்லாம் ஒரு ரீகால் பண்றது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா, நல்லா கவனிக்கணும் சார், இது கொஸ்டின்ஸா எப்படி நம்ம எக்ஸாமினேஷன்ஸ்ல வரதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படின்றது. டூ இட் யுவர் செல்ஃப். இதை நீங்களே போட்டு பார்க்கறதுக்கு தான் கொடுத்துருக்கேன். இன்சர்ட் கமாஸ் டு செப்பரேட் பீரியட்ஸ் அண்ட் ரைட் த நேம். ஒரு நம்பரை கொடுத்துட்டு நம்ம பார்க்கறது இந்தியன் சிஸ்டம். இந்தியன் சிஸ்டத்துல ஒரு நம்பர், அந்த நம்பர்ல கமாலாம் இருக்காது, இஷ்டத்துக்கு இருக்கும். நீங்க தான் 100, 1000, 10,000, லட்சம், 10 லட்சம் பிரிக்கணும். இப்படி இருக்கும். இப்படி இருக்கிற நம்பருக்கு கீழே த இந்தியன் சிஸ்டம் நியூமரலிஸ் அப்படின்னு கீழே 4 ஆன்சர் இருக்கும். அப்ப இதை நீ வந்து என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் செப்பரேட்டட் பை கமா போடணும். செப்பரேட்டட் பை கமா போட்டுட்டு அதுக்கு பேர் வைக்கணும். இது எல்லாமே எப்படி பண்ணலாம்னா, நான் ஒரு டேபிள் சொல்லி கொடுத்தேன், அந்த டேபிள்ல நீங்க நல்லா பிராக்டிஸ் பண்ணுங்க. பண்ணி முடிச்சுட்டு இதுக்கு வாங்க. நல்லா தெரிஞ்சுங்க, சைக்காலஜிக்கலி ரொம்ப ஈஸியான ஒரு ப்ராப்ளத்தை தான் நம்மளால போடவே முடியாது. அது என்ன ஆயிடும், தப்பு பாயிடும். கஷ்டமான ப்ராப்ளம் வந்து கரெக்டா போட்டு வந்துடும். அதுக்கு என்ன காரணம்னா, சைக்காலஜிக்கலி இதெல்லாம் நமக்கு தெரியாதா அப்படின்னு போயிடுவோம். ஆனா அந்த சின்ன மிஸ்டேக் அங்க பண்ணிடுவோம். இதுதான் நடக்குது. அதே மாதிரி நான் என்னுடைய ஸ்டைல்ல சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். இதை நிறைய பேர் நிறைய விதமா சொல்லி தருவாங்க. இது நம்மளுடைய எய்ம் என்னன்னா, எக்ஸாமினேஷன்ல வந்து சிலபஸ்ல இருக்கிற கண்டென்ட்டை தரவு பண்ணி 150 அவுட் ஆஃப் 150 எடுக்கணும். அதுதான் நம்மளோட பிளான். இப்போ வந்து கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். இப்போ நான் வந்து சார் டெட் எக்ஸாம்ல வரப்போற கொஸ்டின், இந்த கொஸ்டின் எடுத்துக்கல. ஃபைண்ட் த டிஃபரன்ஸ் ஆஃப் த பிளேஸ் வேல்யூ and face value of the digit 7 in the numeral. ஒரு நியூமரல் கொடுத்துட்டாங்க 3174,692. இதை வந்து நீ வந்து இந்தியன் சிஸ்டத்துல படிக்கணும் அப்படின்னா படிச்சுக்கோ. இது மாதிரி ஒரு நம்பர். இப்ப இந்த நம்பருக்கு அவங்க எந்த எந்த டிஜிட்டோட வேல்யூ கேட்கறாங்க, 7. 7ஓட என்ன கேட்கறாங்க, பிளேஸ் வேல்யூ. 7ஓட என்ன கேட்கறாங்க, ஃபேஸ் வேல்யூ. அப்போ நீ இப்படி போட்டுக்கணும், இது 2 இருக்கிற இடத்துல 1, tens, 100, இது ரெண்டு சேர்ந்தது 1000, இது lakhs. சரி, பிளேஸ் வேல்யூ ஆஃப் 7 போட போறோம். அவங்க கேட்கறது 7ஓட பிளேஸ் வேல்யூ. 7 வந்து எங்க இருக்கு, 1000, 10,000ல இருக்கு. 1000, இது வந்து 10,000ல இருக்கு. அப்ப 7 into 10,000, 70,000 is what? Place value. ரொம்ப முக்கியமான கொஸ்டின் நான் சொல்லி தருது. ஒரு நம்பரை கொடுத்துட்டு ஒரு நம்பர்ல ஒரு டிஜிட்டோட பிளேஸ் வேல்யூவையும் அதோட ஃபேஸ் வேல்யூவையும் கேட்பாங்க. அதுவும் எப்படி கேட்கறாங்க, அது ரெண்டுத்தோட டிஃபரன்ஸ் என்னன்னு கேட்கறாங்க. அப்ப 7 எங்க இருக்காருன்னு பாரு. இந்த இடத்துல 7 இங்க இருக்காரு, 10,000. அப்ப 7 into 10,000, 70,000 வந்துடும். ஃபேஸ் வேல்யூன்றது அந்த நம்பர் தான், அது ஒண்ணுமே பண்ணக்கூடாது. 7 இவங்களுக்குள்ள டிஃபரன்ஸ் கேட்கறாங்க. அப்ப 70,000ல இருந்து 7 மைனஸ் பண்ணா we get the answer. அப்போ நல்லா கவனிச்சீங்க, ஒரு நம்பரை கொடுத்துருவாங்க. அந்த நம்பர்ல ஒரு பர்டிகுலர் டிஜிட்டை கொடுத்து அந்த டிஜிட்டோட பிளேஸ் வேல்யூ, ஃபேஸ் வேல்யூ ரெண்டுத்துக்குள்ள டிஃபரன்ஸ் கண்டுபிடிப்பாங்க. அதுதான் இந்த கொஸ்டின். ரீவைண்ட் பண்ணி பாருங்க, நோட்ல எழுதி பாருங்க, நீங்களே ஒரு 2 கொஸ்டின் போட்டு பாருங்க. ரொம்ப ஈஸியான ஒரு விஷயமா இருக்கும், ஆனா டக்குன்னு நமக்கு ஞாபகம் வராது. ஆகையால பிராக்டிஸ் பண்ணி பாருங்க.
இப்போ நம்ம பார்க்க போற அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா இன்டர்நேஷனல் சிஸ்டத்துக்கு வந்துடுறோம். இப்போ இன்டர்நேஷனல் சிஸ்டத்துல எப்படி பேர் வைக்கிறது அப்படின்றதுக்கும் இந்த டேபிள் தான். இதுல இந்தியன் சிஸ்டத்துக்கும் இன்டர்நேஷனல் சிஸ்டத்துக்கும் இந்த இடம் காமனா இருக்கும். இங்க ஒன்ஸ் டென்ஸ் இருக்கும், யூனிட் டென்ஸ் 100 1000 10,000, இங்க வந்து 100,000 இருக்கும். 1000ல இது மட்டும் மாறி இருக்கும். இப்ப பாருங்க, நான் ப்ரீவியஸ் உங்களுக்கு அந்த இடத்த காமிக்கிறேன். இதுல வந்து ஒன்ஸ்ல யூனிட் 10 100s இருந்தது, 1000ல 1000 10,000 இருந்தது. ஆனா உங்களுக்கு இன்டர்நேஷனல் சிஸ்டத்தினுடைய இந்த டேபிளை நீங்க வரைஞ்சிக்கங்க. 1000 மொத்தம் 3ஆ பிரிக்கிறாங்க. 1000 10,000 100,000 அப்படின்னு பிரிச்சுட்டு மில்லியனையும் 3ஆ பிரிக்கிறாங்க. மில்லியன் 10 மில்லியன் 100 பில்லியன் பிரிக்கிறாங்க. பில்லியனையும் 3ஆ பிரிக்கிறாங்க. அப்போ நான் சொல்ல போற விஷயத்தை நல்லா கேட்டுங்க. ஒரு டிஜிட், ஏதோ ஒரு டிஜிட் இருக்கு, இப்படி ஒரு டிஜிட் இருக்கு. இந்த டிஜிட்டை என்ன பண்ணணும், 3 தான் பிரிக்கணும். எதுல? இன்டர்நேஷனல் சிஸ்டத்துல. ஆனா இதுவே இந்தியன் சிஸ்டத்துல அதே நம்பர் எடுத்துக்கிறேன், நல்லா கவனிங்க. முதல்ல 3 டிஜிட் கரெக்டா இதுக்கு வந்துடும். நீங்க அந்த டேபிள் எடுத்து பாருங்க. அதுக்கப்புறம் அதை 2 டிஜிட்டா தான் பிரிக்கணும். இந்த டேபிள்ல இருந்தே நீங்க எங்க கமா போடணுன்றத ரொம்ப ஈஸியா தெரிஞ்சுக்கலாம். இந்த டேபிள் இன்டர்நேஷனல் சிஸ்டத்துல எப்படி ஸ்பிளிட் ஆயிருக்குன்னா, இந்த இடத்துல 3ஆ ஸ்பிளிட் ஆயிருக்கு 3. இந்தியன் சிஸ்டத்துலயும் அது 3ஆ இருக்கு. அதனாலதான் நம்ம எழுதும் போது நான் இன்னொரு நம்பர் கொடுக்குறேன் பாருங்க, 786978 இருக்கு, இன்னொரு 9 போட்டுங்க. சோ இந்தியன் சிஸ்டம் இன்டர்நேஷனல் சிஸ்டத்துக்கு கமா போட்டுருவேன். இப்ப இந்தியன் சிஸ்டத்துக்கும் இன்டர்நேஷனல் சிஸ்டத்துக்கும் ஃபர்ஸ்ட் 3 டிஜிட் தான். இப்ப நான் இதை இந்தியன் சிஸ்டத்துக்கு மாத்தணும்னா அடுத்தது 2 டிஜிட்டுக்கு தான் கமா போடணும். ஏன்னா இங்க அங்க வந்து 2 டிஜிட் தான் இருந்தது. இதுவே இன்டர்நேஷனல் சிஸ்டத்துக்கு நான் வரேன் அப்படின்னா கவனிக்கணும், இங்க 3 டிஜிட் வரும், இங்க 3 டிஜிட் வரும். 3 டிஜிட்டா கமா போடணும். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் நல்லா நீங்க என்ன பண்ணணும், புரிஞ்சுக்கணும். இந்த ஸ்கெலட்டன், இந்த டேபிளோட இதை மட்டும் தனியா போட்டுட்டு நம்பரை நீங்க எழுதி பாருங்க, உங்களுக்கு நல்லா புரியும். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல வந்து கமெண்ட் போடுங்க. இல்லை உங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணி காமிக்கணும்னா அதையும் நான் சால்வ் பண்ணி தரேன். ஸோ இது நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம். ஸோ இதை மாதிரி நீங்க வந்து எழுதிக்கிட்டு, இந்த இடத்துல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்க இது மாதிரி ஒரு டயக்ராம் மாதிரி போட்டு கூட, டேபிள் மாதிரி போட்டு தான் தெரிஞ்சுக்கணும்னு இல்லை, இது இதை மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டைல்ல படிப்பாங்க. இது மாதிரி நீங்க தெரிஞ்சுக்கலாம். இப்ப நான் சொல்லி தரப்போற முக்கியமான விஷயம் என்னன்னா, 1 மில்லியன்னா என்ன? 1 மில்லியன்றது 1000 சேர்ந்ததுதான் 1 மில்லியன். 1 பில்லியன் அப்படின்றது என்னன்னா 1000 மில்லியன் தான் 1 பில்லியன். ஸோ இதெல்லாம் ரொம்ப தெளிவா தெரிஞ்சுக்கணும். அவன் என்ன பண்ணிடுவான், கொஸ்டின் பேப்பர் ஈஸியா கேட்கலாம் அப்படின்ட்டு என்ன பண்ணிடுவான், இது மாதிரி சின்ன சின்ன விஷயத்த கேட்டுருவான். நாம என்ன பண்ணுவோம், கொஞ்சம் இதை விட இதெல்லாம் ரொம்ப லோயர் லெவல், இதெல்லாம் கேட்க மாட்டாங்கன்ட்டு வேற படிச்சிரும். ஆனா 1 பில்லியன் ஈக்குவல் டு டேஷ் மில்லியன் அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா நம்ம அதை 1000 மில்லியன் போடுற அளவுக்கு இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். நீங்க என்ன பண்ணணும், இப்போ ரைட்டிங் நியூமரல்ஸ், இப்ப நான் இங்க கொடுத்துருக்கிற கொஸ்டினுக்கு நீங்க என்ன பண்ணணும், ரைட்டிங் நியூமரல்ஸ். இதுல எப்படி எல்லாம் கொஸ்டின் வரும்னு சொல்லிடுறேன். ரைட்டிங் நியூமரல்ஸ், ரைட் இன் எக்ஸ்பேண்டட் ஃபார்ம், ப்ராப்பர் கமா இன் இன்டர்நேஷனல் சிஸ்டம். ஒரு நம்பரை கொடுத்துட்டு கமா பீரியட்ஸ் போட்டு இன்டர்நேஷனல் சிஸ்டத்துல எழுத சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு பேர் வைக்க சொல்லுவாங்க. ஸோ இதை வந்து இந்த 3 கொஸ்டினையும் நீ என்ன பண்ணிக்கோ, ஹோம்ஒர்க்கா போட்டு பாரு. தெரியல எங்களை கேளுங்க. நெக்ஸ்ட், இப்போ நம்ம பார்க்க போறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டேபிள். இந்த டேபிள்ல வந்து நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஓரளவுக்கு நம்ம இந்த நம்பர் சிஸ்டத்துல இனிஷியல் ஸ்டேஜில் இருக்கிற அந்த 1 மார்க் கொஸ்டின் ஒருவேளை ஈஸியா கேட்கறான்னு நினைச்சிட்டு இதெல்லாம் கேட்டுருவோம், அதுல கன்ஃபியூஸ் ஆகாம நம்ம ஆன்சர் பண்ண முடியும். இந்த டேபிளை நல்லா நீங்க நோட்டீஸ் பண்ணீங்கன்னா, நம்பர் இந்தியன் சிஸ்டம் இன்டர்நேஷனல் சிஸ்டத்துக்குள்ள டிஃபரன்ஸை நான் உங்களுக்கு எழுதி காமிச்சிருக்கேன். இந்தியன் சிஸ்டத்துல வந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்து இது வரலையும் எந்த சேஞ்சும் கிடையாது, இதெல்லாம் அப்படியே இங்க வரும்.
நோ சேஞ்ச். நோ சேஞ்ச். என்னெல்லாம் 1, 10, 100, 1000, 10,000 நோ சேஞ்ச். எங்க மாறுது? நான் இது எப்படி உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சுக்கலாம்னா 1 இங்க ஒரு 0 இருக்கும், 2 0 இருக்கும், 3 0 இருக்கும், 4 0 இருக்கும், 5 0 இருக்கும், 6 7 8 9 0. ஆனா டிஜிட்னு பார்க்கும்போது 10 டிஜிட். இது 2 டிஜிட், 3 டிஜிட், 4 டிஜிட் நம்பர். ஓகேவா? சரி. இப்போ இது உனக்கு தெரியும், 1 10 100 1000 10,000 சொல்லிடுவேன். இந்தியன் சிஸ்டத்துலயும் அதே தான். ஆனா இங்க பார்க்கும்போது நீ என்ன சொல்லுவ, இதுக்கு என்ன பேர் அப்படின்னா 1 போட்டு 5 0. கலோக்கியலா சொல்லும்போது 1 போட்டு 5 0 இந்தியன் சிஸ்டத்துல என்ன வரும்னு சொல்லும்போது நான் சொன்னது ஞாபகம் வரும். நான் இன்னொரு வாட்டி எழுதி காமிக்கிறேன். 1 போட்டு 5 0 இந்தியன் சிஸ்டத்துல எழுது அப்படின்னா, இந்தியன் சிஸ்டத்துல பின்னாடி இருந்து வரும்போது ஃபர்ஸ்ட் 3, அடுத்தது 2 தான். அப்ப இதுக்கு என்ன பேரு? 1 லேக். ஆனா அங்க சொல்லும் போது 3 டிஜிட்டா போடணும். பாருங்க, அதே 1 போட்டு 5 0. நான் என்ன சொன்னேன்? 3 டிஜிட்டா மார்க் பண்ணணும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவேன்? இங்க போட்டுருவேன். இங்க கமா போட்டுட்டேன்னா மீதி இங்க என்ன இருக்கு? 100. அப்ப அதுக்கு என்ன பேர் அப்படின்னா 100,000 அப்படின்னு பேரு. அப்போ இந்தியன் சிஸ்டத்துல 1 லேக் அப்படின்றது, இன்டர்நேஷனல் சிஸ்டத்துல 100,000 பேரு. கண்டிப்பா இது வந்து அவன் என்ன நினைச்சிருவான், ஈஸியா கேட்கலான்னு இதை கேட்டுருவான். ஆனா நம்ம இதை எழுதி பார்க்காம போயிடுவோம். அந்த இடத்துல ஒரு லிட்டில் பிட் கன்ஃபியூஸ் ஆயிடுவோம். நாம எல்லாமே சொல்லி தருவோம், எல்லாம் பண்ணுவோம், ஆனா ஒரு கன்ஃபியூஸ் ஆகும். அதுக்கு நம்ம எழுதி பார்த்தாதான் இது நமக்கு ஈஸியா இருக்கும். இந்த இடத்துல பாருங்க, நீங்க என்ன பண்ணுவீங்க? 1 போட்டு 6 0. நான் ஏன் அப்படி சொல்றேன்னா, ஒரு குழந்தைக்கு நம்ம பிராக்டிஸ் கொடுக்கும்போது என்ன பண்ணுவோம்? 1 போட்டு 6 0 போட்டுக்கோடா, போட்டுட்டு இந்தியன் சிஸ்டத்துல பேர் வை, அப்புறம் இன்டர்நேஷனல் சிஸ்டத்துல பேர் வை. ஒரு டீச்சரை சொல்லும் போது 10 lakhs அப்படின்னு சொல்லக்கூடாது. 1 போட்டு 6 0 போட்டீங்கன்னா 6 0 போட்ட பிறகு அது என்ன பேர்ல வருதுன்றது அவன் தான் கண்டுபிடிக்கணும். அப்போ 1 போட்டு 6 0 போடும்போது என்ன பண்ணோம்? 1 2 3 4 5 6. இந்தியன் சிஸ்டமா இருந்தா முதல்ல 3 டிஜிட் கமா, அடுத்தது 2 டிஜிட் கமா. அப்ப அவன் என்ன சொல்றான்? 10 lakhs சொல்லிடுவான். அதுவே இங்க எப்படி இருக்கு பாருங்க, 1 மில்லியன். ஏன்னா அவன் 3 0வா 3 டிஜிட்டா கமா போட்டுட்டு மீதி இருக்கிறத போட்டுட்டு 1 மில்லியன் எழுதணும். இப்போ 1 2 3 4 5 6 7 zeros, 1 crore. as usual நான் சொல்லி கொடுத்த மாதிரி இதை 1 crore படிக்கணும். ஆனா அதுக்கு அங்க 10 மில்லியன். ஏன்னா உங்களுக்கு எல்லாம் தெரியும், ஈஸியா புரிஞ்சுப்பீங்க. நான் ஃபாஸ்டாவே போறேன். அதுக்கடுத்து 1 போட்டு 8 0 போடும்போது 10 crore சொல்லுவோம். பையன் 3 டிஜிட் அப்புறம் 2 டிஜிட்டா போடுவான். இது 100 மில்லியன் பேரு. அதே போட்டு 1 போட்டு 9 0 போட்டா அதுக்கு 100 crores பேரு. அதுதான் 1 பில்லியன். இப்ப நான் சொல்லுவேன், இப்ப என்னோட சன் கேட்டா, அப்ப 1 பில்லியனுக்கு எத்தனை 0 அப்படின்னு கேட்டா, இப்ப நீங்க கரெக்டா சொல்லணும். 1 போட்டு எத்தனை 0? 9 0. 1 போட்டு 9 0 போட்டா அதான் என்னது? 1 பில்லியன். சோ இந்த விஷயத்த நான் ஜீரோவோட எண்ணிக்கையில இந்த டேபிள்ல வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இதையும் கேட்கறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஓகேங்களா? அதனால ரொம்ப நல்லா இதை தெளிவா புரிஞ்சுக்கங்க. நம்பர் சிஸ்டம்ல வந்து இந்தியன் சிஸ்டம், இன்டர்நேஷனல் சிஸ்டம் வந்து சிலபஸ்ல இருக்கு. அப்ப அந்த சிலபஸ்ல இருக்கும்போது அதை எப்படி எழுதுறது, எழுத்தாளர் எப்படி எழுதுறது, எழுத்தாளர் இருக்கிறது நியூமரல்ஸ்ல எப்படி இருக்கிறது, இது எல்லாம் தெரியணும்னா நான் அந்த ஒரு டேபிள் ஃபார்மேட் ஒன்று கொடுத்த அதையும் பாருங்க, இங்க சொல்லியிருக்கிறதெல்லாம் படிங்க. இதுக்கும் மேல ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. நான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு எடுத்து உனக்கு தெரியுதா, உனக்கு புரியுதா, நீ இதை பண்ணணும்னு சொல்லுவேன். அதனால தயவு செஞ்சு தப்பா நினைக்காதீங்க. அதே மாதிரி பழக்கத்துல வந்துருச்சு ஸ்டூடெண்ட்டுக்கு எடுத்து. ஓகேங்களா? அடுத்தது டிஜிட்ஸ் பேஸ்டு ப்ராப்ளம் போட போறோம். இப்போ நம்ம இருக்கிற இந்த டெட் பேப்பர் 2க்கு எப்படி எல்லாம் கொஸ்டின்ஸ் வரும்ன்றதை டிஸ்கஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, the number of numbers between, பாஸ் விட்டு படிக்கணும், the number of numbers between 94 and 15 excluding 94 and 15. நான் இது அப்படியே தமிழ்ல சொல்றேன் கேளுங்க. 94க்கும் 15க்கும் அல்லது 15க்கும் 94க்கும் இடைப்பட்ட எண்கள் அப்படின்னு வரும்போது 94ம் 15ம் வராது. அப்ப அதுக்கு நடுவுல எத்தனை நம்பர் இருக்கும்? 15க்கும் 94க்கும் நடுவுல எத்தனை நம்பர் இருக்கும் அப்படின்னு கேட்கறாங்கன்னு வச்சுங்க. அந்த கொஸ்டின் எப்படி போடுறது அப்படின்னா, என்ன பண்ணணும்னா எக்ஸ்க்ளூடிங் பெரிய நம்பர் 94, சின்ன நம்பர் 15, இதுல இருந்து
1 மைனஸ் பண்ணணும். எக்ஸ்க்ளூடிங் இந்த 94ம் இந்த 15ம் வராது அப்படின்னும் போது -1 எக்ஸ்க்ளூட் பண்ணணும். இப்போ நீங்க இப்படியே கூட போடலாம். -15 -1 -16. அப்ப 94ல -16 போகும். 94ல 16 போச்சுன்னா 14ல 6 போச்சுன்னா 8, 8ல 1 போச்சுன்னா 7, 78. ஸோ மொத்தம் எத்தனை நம்பர்ஸ் இருக்குன்னா 15க்கும் 94க்கும் நடுவில் மொத்தம் 78 நம்பர்ஸ் இருக்கும். அடுத்தது அதுவே இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். 94, 93, 15 அதை சேர்த்துக்கிறேன். இப்படியும் எழுதலாம். 15, 16 அப் டு 94 எல்லாம் சேர்த்து. இதை மாதிரி சூழ்நிலையில் என்ன பண்ணணும், அதே பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பரை மைனஸ் பண்ணி +1 ஆட் பண்ணணும். இன்க்ளூடிங் பண்ணும்போது 1 ஆட் பண்ணணும். எக்ஸ்க்ளூட் பண்ணும்போது 1 மைனஸ் பண்ணணும். அப்போ இப்போ என்ன பண்ணுவேன், 15ல 1 போச்சுன்னா 94 - 14, the answer is 80. ஸோ இதை மாதிரி கொஸ்டின்ல இன்பிட்வீன் கேட்கும் போது போடுங்க. இப்போ நான் இன்னும் ஒரு கொஸ்டின் கேட்குறேன். இப்போ மொத்தம் நான் இதில் 2 கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். 3வது கொஸ்டின் என்ன கேட்குறேன்னா 0, 1, 2 அப் டு 9 மொத்தம் எத்தனை நம்பர் இருக்கு? 10 நம்பர் இருக்கு. நான் சொல்லி கொடுத்த மாதிரி போடுங்க. 0வையும் நான் எல்லாத்தையுமே இன்க்ளூட் பண்ணிட்டோம். அப்போ இதுக்கு என்ன ஃபார்முலா வரும்? பெரிய நம்பர் மைனஸ் சின்ன நம்பர், எல்லாத்தையும் எக்ஸ்க்ளூடடே கிடையாது, எல்லாம் சேர்ந்து +1. அப்போ மொத்தம் எத்தனை நம்பர் இருக்கு? 10 நம்பர்ஸ் இருக்கு. அப்போ 0ல இருந்து 9 வரலையும் எத்தனை நம்பர்ஸ் இருக்கு? 10 நம்பர்ஸ் இருக்கு. அதுக்கு தான் இந்த ஃபார்முலா. இன்க்ளூடிங் வரும்போது லார்ஜஸ்ட் மைனஸ் ஸ்மாலஸ்ட் +1 போடணும். எக்ஸ்க்ளூடிங் வரும்போது லார்ஜஸ்ட் மைனஸ் ஸ்மாலஸ்ட் -1 போட்டுட்டு போடுங்க. இது மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. இப்போ நம்ம பார்க்க போற முக்கியமான ஒரு கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா, how many 5-digit numbers are there in all? மொத்தத்துல எவ்வளவு 5-digit நம்பர் இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. 5-digit நம்பர் மொத்தம் எவ்வளவு இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ இருக்கிறதுலயே ஃபர்ஸ்ட் 5-digit நம்பர் யாரு? 10,000. இருக்கிறதுலயே பெரிய 5-digit நம்பர் யாரு? அப்போ இவங்க என்ன கேக்குறாங்க? மொத்தத்துலன்னு கேக்குறாங்க. அப்ப என்ன பண்ணணும், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பரை மைனஸ் பண்ணிடணும். அப்ப 9, 9, 9, 9, 8 எல்லாமே சேர்த்து கேட்குறாங்க. அப்போ அது கூட ஒரு 1 ஆட் பண்ணிடணும், +1. அப்போ ஆட் பண்ணு. அப்போ மொத்தம் எத்தனை நம்பர் இருக்கு? how many 5-digit numbers are there? மொத்தம் 90,000 நம்பர்ஸ் இருக்கு. எதுல? 5-digit நம்பர்ல. ஓகேங்களா? சப்போஸ் அவங்க அந்த ஃபர்ஸ்ட் 5-digit நம்பர் 10,000ஐயும் லாஸ்ட் 5-digit நம்பர் 19,999ஐயும் விட்டுட்டு கேட்குறாங்க, நடுவில் எவ்வளோ இருக்குன்னு கேட்குறாங்க அப்படின்னா என்ன பண்ணுவேன்? 19,999ல இருந்து 10,000 மைனஸ் பண்ணிட்டு ஒரு 1 மைனஸ் பண்ணணும். இது எல்லாமே கேட்டதுனால +1 ஆட் பண்ணணும். இந்த 2 நம்பரை விட்டுட்டு கேட்டதுனால இப்படி போடணும். அவ்வளவுதான். இப்போ இந்த கொஸ்டினுக்கு வரலாம். இந்த கொஸ்டின் ரொம்ப ஈஸியான கொஸ்டின். ரைட் த ஸ்மாலஸ்ட் 5-digit நம்பர். உனக்கு தெரியும் ஸ்மாலஸ்ட் 5-digit நம்பர் வந்து 10,000. ஆனா அங்க ஒரு கண்டிஷன் வைக்கிறாங்க, having 3 different digits. அந்த நம்பர் 3 டிஃப்ரெண்ட் டிஜிட்ல இருக்கணும்ன்றாங்க. 3 டிஃப்ரெண்ட் டிஜிட்லயும் இருக்கணும், 3 டிஃப்ரெண்ட் டிஜிட்ல இருக்கணும், ஸ்மாலஸ்டாவும் இருக்கணும். ஸ்மாலஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போதே உனக்கு தெரியும் 0, 1, 2. இதுக்கு மேல நீ எந்த நம்பர் எழுதினாலும் அது லார்ஜஸ்ட் நம்பர் ஆயிடும். அப்போ நம்ம கடைசி 3 டிஜிட்டை தான் ஃபோக்கஸ் பண்ணணும். அப்போ இது 3மே 3 டிஃப்ரெண்ட் நம்பர், 0, 1, 2 3 டிஃப்ரெண்ட் நம்பர். இதை யூஸ் பண்ணி நம்ம இந்த இடத்துல ஒரு நம்பர் சேர்க்கிறோம் அப்படின்னா நீ என்ன பண்ணுவ? சார் 10,001 போடுங்க அப்படின்னா 1 வந்து 2 வாட்டி வந்துடும். இது கிடையாது. 10,000 போட முடியாது, 0 வந்து ரிப்பீட்டட் ஆயிடும். அப்போ நான் என்ன பண்றேன்? 10,000 write the smallest 5-digit number having 3 different digit வரணும். நீ இதுல பாத்தீங்கன்னா 1 0 ரெண்டு டிஜிட் தான் வருது, ஆனா 3 டிஜிட் வச்சு எழுத சொல்றான். அப்ப ஒரே ஆப்ஷன் 2 வச்சு எழுதும் போது 10,002 தான் ஸ்மாலஸ்ட் 5-digit நம்பர் having 3 different digit. இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற டிஜிட் வந்து 102. ஸோ இதுவும் ரொம்ப முக்கியமான
கொஸ்டின். மை டியர் டீச்சர்ஸ், இன்னைக்கு நம்ம நெக்ஸ்ட் பார்க்கறது கம்பேரிசன் ஆஃப் நம்பர்ஸ். இது நான் சொல்லித்தர போகிறதுல இது ரொம்ப ஈஸி தான். கிரேட்டர் தென், ஸ்மாலர் தென், அசெண்டிங் ஆர்டர், டிசெண்டிங் ஆர்டர், ரவுண்ட் ஆஃப் வேல்யூ, நியரஸ்ட் டு 10, 87 இருந்தால் அது 19 மாற்றுறது, இதெல்லாம் நியரஸ்ட் டு 10க்கு மாற்றுறது. இந்த டாப்பிக்கில் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். நான் இதை பேஸ் பண்ணி பின்னாடி இந்த ரூலை வச்சு சில ப்ராப்ளம்ஸ் வரும், அப்போ நான் சொல்லித்தரேன். இப்போ நெக்ஸ்ட் பார்க்க போகிறது முக்கியமான ப்ராப்பர்ட்டிஸ் வந்து பார்க்க போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னா என்னன்னா, நான் இப்ப அடிஷனுக்கு சொல்லி தர போறேன். அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டிக்கு மொத்தம் 3 எலிமெண்ட் வேணும். A, B, C அப்படின்னு வேணும். அது A பிளஸ் B பிளஸ் C ஈக்குவல் டு A பிளஸ் B பிளஸ் C, சாரி பிளஸ் C அப்படின்னு வரும். அப்போ A எப்படி படிக்கணும்னா A பிளஸ் B பிளஸ் C ஈக்குவல் டு A பிளஸ் B பிளஸ் C. இது அசோசியேட்டிவ்ல. அடிஷன் வந்து அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணும், ஆனா சப்ட்ராக்ட் வந்து பண்ணாது. அதே மாதிரி அசோசியேட்டிவ் லா வந்து மல்டிப்ளிகேஷன் A, B, C which implies A into BC equal to A B into C அப்படின்னு எழுதலாம். மல்டிப்ளிகேஷனுக்கு சப்ட்ராக்ட் மட்டும் பண்ணாது. அது நான் எப்படின்னு உங்களுக்கு சொல்லித்தரேன். ரெண்டாவது முக்கியமான ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. இந்த காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி என்னன்னா, இது அடிஷன்ல சாட்டிஸ்ஃபை பண்ணும், மல்டிப்ளிகேஷன்ல சாட்டிஸ்ஃபை பண்ணும், சப்ட்ராக்ட்ல பண்ணாது. ரொம்ப முக்கியம். இதெல்லாம் எப்ப பண்ணும் எப்ப பண்ணாதுன்றது ரொம்ப முக்கியம். இந்த இடத்துல நான் 2 எலிமெண்ட் எடுத்துக்கிறேன். A, B எடுத்துக்கிறேன். A, B 2 எலிமெண்ட் எடுத்துக்கிறேன். ஏவையும் பியையும் ஆட் பண்ணாலும் பியையும் ஏவையும் ஆட் பண்ணாலும் ஈக்குவலா இருந்தா அது காமுடேட்டிவ். அதே மாதிரி A, B which implies A கூட B மல்டிப்ளை பண்ணாலும் B கூட A மல்டிப்ளை பண்ணாலும் அது காமுடேட்டிவ். மூணாவது ப்ராப்பர்ட்டியும் 4வது ப்ராப்பர்ட்டியும் ரொம்ப 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 முக்கியம். இதை தான் நீங்க எவ்வளவு தூரம் புரிஞ்சுக்கிறீங்கன்னு பார்க்க போறோம். என்ன அப்படின்னா ஐடென்டிட்டி அப்படின்னு பேர். இந்த ஐடென்டிட்டி அப்படின்னு கேட்கும்போது ஐடென்டிட்டியில 2 டைப் ஆஃப் ஐடென்டிட்டி இருக்கு. ஒன்னு அடிட்டிவ் ஐடென்டிட்டி, இன்னொன்னு மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி. அடிட்டிவ் ஐடென்டிட்டினா என்ன அப்படின்னா 0. மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி யாருன்னா 1. ஏன் சார் இது அடிட்டிவ் ஐடென்டிட்டின்னு சொல்றோம் அப்படின்னா, ஒரு நம்பர் அந்த நம்பர் கூட 0 ஆட் பண்ணாலும் A பிளஸ் 0நாலும் 0 பிளஸ் ஏனாலும் ஏவே வருது. அப்போ அந்த ஆட் பண்ண நம்பருக்கு என்ன பேரு? ஐடென்டிட்டின்னு பேரு. அப்போ இந்த இடத்துல அடிட்டிவ் ஐடென்டிட்டி யாரு? 0. இப்போ நான் எடுத்துக்கிறேன் 6 கூட 0 ஆட் பண்ணாலும் 0 கூட 6 ஆட் பண்ணாலும் எனக்கு 6ஏ கிடைக்குது. அப்ப இந்த 0க்கு என்ன பேர் அப்படின்னா அடிட்டிவ் ஐடென்டிட்டின்னு பேரு. இனிமேல் நீங்க 0வை எங்க பார்த்தாலும் தமிழ்ல அதுக்கு சமணி உறுப்புன்னு பேரு. என்ன சமணி அப்படின்னா கூட்டல் சமணின்னு பேரு. அடிட்டிவ் ஐடென்டிட்டி. ஓகேவா? அப்போ இது அடிட்டிவ் ஐடென்டிட்டின்னு சொல்றோம். ஏன் சப்ட்ராக்ஷன்ல மைனஸ்ல சொல்லக்கூடாதா சார்னா? சொல்ல முடியாது. 5 கூட 0வை மைனஸ் பண்ணா 5 வரும். ஆனா 0ல இருந்து 5 மைனஸ் பண்ணா -5 வரும். அதனால இது வராது. சோ क्वेश्चन என்ன கேட்பாங்கன்னா, அண்டர் சப்ட்ராக்ஷன் 0 இஸ் நாட் ஐடென்டிட்டி. 0 எதுக்கு மட்டும்தான் ஐடென்டிட்டியா இருக்கும்? அடிஷனுக்கு. இப்ப மல்டிப்ளிகேஷனுக்கு வரலாம். மல்டிப்ளிகேஷனுடைய ஐடென்டிட்டி எலிமெண்ட் 1. அப்படின்னா என்ன? A கூட நீ 1 மல்டிப்ளை பண்ணாலும் 1 கூட ஏவை மல்டிப்ளை பண்ணாலும் ஆன்சர் என்ன வரணும்? ஏவே வரணும். ஃபார் எக்ஸாம்பிள் 8ன்னு ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன். 8 கூட 1 மல்டிப்ளை பண்ணாலும் 1 கூட 8 மல்டிப்ளை பண்ணாலும் ஆன்சர் என்னதான் வரும்? 8 தான் வரும். அப்ப இந்த 1க்கு என்ன பேரு? மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டின்னு பேரு.
இது எக்ஸாமினேஷன்ல எப்படி வரும் அப்படின்னா நல்லா கவனிங்க. 5 கூட E ஆட் பண்ணி ஆன்சர் 5A வந்ததுன்னா the value of E is equal to what? 0. The value of E equal to 1. The value of E equal to -5. The value of E is equal to 1/5. This is question. 5 plus E equal to 5. What is E? E is 0. Identity element. So identity element வச்சு additive identity கேட்கலாம், multiplicative identity கேட்கலாம். So identity element 2 இருக்கு. additive identity 0, multiplicative identity 1. இப்போ இதுல நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி காமிச்சேன். 5 plus E equal to 5 னா E ஓட வேல்யூ என்னன்னு கேட்டா E ஓட வேல்யூ 0 அப்படின்றது additive property வச்சு கேட்கறது. இப்போ நம்ம பார்க்க போற அடுத்தது என்னன்னா இன்வர்ஸ். இன்வர்ஸ் அப்படின்னும் போது ஒரு நம்பரோட இன்வர்ஸ் வந்து 2 டைப் இருக்கு. ஃபர்ஸ்ட் டைப் என்னன்னா அடிட்டிவ் இன்வர்ஸ். ரெண்டாவது என்னன்னா மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ். இப்போ நம்ம ஒரு கொஸ்டின் கேட்கிறோம், ஏ ஓட இன்வர்ஸ் என்ன அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்கிறோம்னா தப்பு. அப்போ ஒரு நல்ல ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுவா, டீச்சர் அடிட்டிவ் இன்வர்ஸ் கேட்கறீங்களா மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் கேட்கறீங்களா அப்படின்னு. அப்போ கொஸ்டின் ஷுட் பி வேலிட். அப்போ ஒரு இன்வர்ஸ் அப்படின்னாலே இப்போ நான் அடிட்டிவ் இன்வர்ஸ் சொல்ல போறேன். அடிட்டிவ் இன்வர்ஸ் என்னன்னா, இப்போ ஏன்னு ஒரு நம்பர் இருக்குன்னா அதனுடைய அடிட்டிவ் இன்வர்ஸ் வந்து -a. இதுக்கு பேரு கூட்டல் எதிர்மறை அப்படின்னு பேரு. இப்போ ஏதாவது மாத்திருக்காங்களான்னு தெரியல. நான் படிக்கும்போது கூட்டல் எதிர்மறை தான் இருந்தது தமிழ்ல. கூட்டல் எதிர்மறை. இதுக்கு வந்து பெருக்கல் எதிர்மறை அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கங்க. அப்ப அடிட்டிவ் இன்வர்ஸ் ஏனா -a, -a என்னது +a. அப்ப மல்டிப்ளிகேஷனுக்கு என்ன வரும், a இருந்ததுன்னா அதோட அடிட்டிவ் மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் வந்து 1/a. 1/a அப்படின்னு இருந்தா அதோட ரெசிப்ரோக்கல் a வரும். இதுதான் ரொம்ப முக்கியம். இதுல இந்த இன்வர்ஸை படிக்கும்போது ரொம்ப முக்கியமான ப்ராப்பர்ட்டி நாம காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு எலிமெண்ட்டுக்கு இன்வர்ஸ் இருக்கு அப்படின்னா அது எப்படி இருக்கும்னா, நான் சொல்றேன் பாரு. ஏ கூட அடிட்டிவ் இன்வர்ஸ் -a, அப்படி இல்லைன்னா -a-ஓட அடிட்டிவ் இன்வர்ஸ் +a, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ண என்ன வருது, 0. நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு எலிமெண்ட் அதோட இன்வர்ஸ் அடிட்டிவ் இன்வர்ஸ் -a, -a-ஓட அடிட்டிவ் இன்வர்ஸ் +a, ரெண்டுத்தையும் ஆட் பண்ண என்ன வருது, 0. 0 யாரு, 0 யாருன்னா 0ன்னு சொல்லக்கூடாது. 0 யாருன்னா அடிட்டிவ் ஐடென்டிட்டி. இனிமேல் 0-வை பார்க்கும் போதெல்லாம் நமக்கு என்ன ஞாபகம் வரணும், இவர் அடிட்டிவ் ஐடென்டிட்டின்னு ஞாபகம் வரணும். அப்போ நான் இப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுத போறேன். அடிட்டிவ் ஐடென்டிட்டி என்னன்னா a number and its additive inverse. additive inverse and its number, ஆன்சர் 0 வரணும். இப்போ நான் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ஜெனரலைஸ் பண்றேன். a கூட நான் ஒரு நம்பர் x ஆட் பண்றேன், அப்புறம் x கூட ஒரு நம்பரை ஆட் பண்றேன், எனக்கு ஆன்சர் என்ன வந்திருக்கு, 0. அல்ஜீப்ரிக்லி நீ என்ன பண்ணிடுவ, a plus x equal to 0, x equal to -a அல்ஜீப்ரிக்லி போட்டுருவேன். மேத்தமேட்டிக்கலி பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடலாம். இது அடிஷன், ஐடென்டி எலிமெண்ட் 0, அடிட்டிவ் ஐடென்டிட்டி 0 இருக்கு. அப்ப இவர் கண்டிப்பா என்னவா இருப்பார்னா -a-வா தான் இருப்பார். இவர் -a-வா தான் இருப்பார். அப்ப ஐடென்டிட்டியோட ப்ராப்பர்ட்டி இது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இதே ப்ராப்பர்ட்டியை இன்வர்ஸ் ஆக்சியத்துக்கு எடுத்துட்டு வர, இது மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ். அப்ப a கூட அதோட மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் 1/a-வை மல்டிப்ளை பண்ணாலும் 1/a கூட a-வை மல்டிப்ளை பண்ணாலும் ஆன்சர் என்ன வருது, 1. இந்த 1க்கு என்ன பேரு அப்படின்னா மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டின்னு பேரு. அப்ப ஜெனரலா அடிட்டிவ் இன்வர்ஸ்னா என்ன அப்படின்னு கேட்டேன்னா, a number and its inverse always gives additive identity. ஒரு ஆன்சர்ல அடிட்டிவ் ஐடென்டிட்டியை கொடுக்கணும், அப்பதான் அது அடிட்டிவ் இன்வர்ஸ். அதே மாதிரி மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ்னா என்னன்னா, அது அந்த நம்பர் கூட மல்டிப்ளை பண்ணும்போது ஆன்சர் என்ன வரணும், 1 வரணும். அந்த மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி 1 வரணும்.
இப்போ இதை வந்து நீங்க ரொம்ப நல்லா இதெல்லாம் நல்லா வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ இன்வர்ஸ் 4 ப்ராப்பர்ட்டி சொல்லி கொடுத்துருக்கேன். ஒன்று வந்து அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி, ரெண்டாவது வந்து காமுடேட்டிவ் ஆக்சியம் ஆர் ப்ராப்பர்ட்டி, மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா மூணாவது ப்ராப்பர்ட்டி வந்து ஐடென்டிட்டி சொல்லி கொடுத்தேன், நாலாவது வந்து இன்வர்ஸ் சொல்லி கொடுத்தேன். இந்த 4ஐயும் சொல்லி கொடுத்தேன். அதுக்கு அடுத்தது என்ன இருக்குன்னா டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டின்னு ஒன்று இருக்கு. இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி அதாவது ஏ பிளஸ் பி பிளஸ் சாரி ஏ டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டியில் கலந்து வரும். ஏ இன்ட்டு பி பிளஸ் சி மல்டிப்ளிகேஷனும் அடிஷனும் மல்டிப்ளிகேஷனும் கலந்து வரும். அப்படி இருக்கும்போது ஏதோ ஒரு ஏபி ஏசின்னு வரும். ஸோ இதை மாதிரி நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம இதோட கண்டினியூஷனை பார்க்கலாம். அதில் வந்து நம்ம போர்ட் மாஸ் ரூலு நிறைய பார்க்க போகிறோம். இன்னைக்கு கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் என்னோட ஸ்டைலில் இந்த கிளாஸ் எடுத்திருக்கேன். நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் டீச்சர்ஸ் எல்லாம் இருப்பீங்க. தமிழ்நாடு ஃபுல்லாக நிறைய டீச்சர்ஸ் இந்த குரூப்பில் சேர்ந்துருக்கீங்க. என்னுடைய ஆசை என்னென்னா இதை ஒரு சர்வீஸாக பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் நான் இதை ஆரம்பிச்சிருக்கேன். இதை விட பெட்டராக சொல்லித்தர டீச்சர்ஸும் நிறைய இருப்பீங்க. இருந்தாலும் என்னுடைய மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட்டில் பண்ணுங்கள், நம்மளுடைய அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஷேர் பண்ணுங்கள். அதே சமயத்தில் உங்களுக்கு இந்த நான் எப்படி இதை கொண்டு போயிருக்கேன் அப்படின்னா இனி வரும் காலத்தில் நம்மளுடைய ஜெனரேஷனில் பிஎட் முடித்து டெட் பேப்பர் 2 பண்ணும்போது அவங்க வேற எந்த கோச்சிங் கிளாஸும் போகவே கூடாது. இந்த வீடியோ பார்த்தோன்னா கம்ப்ளீட் வெர்ஷனாக ஒரு பேக்கேஜாக இருக்கணுன்ற ஆசையில் நான் இதை ஆரம்பித்தேன். அந்த நேரத்தில் தான் நம்ம டீச்சர்ஸும் இதை பாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுனால நான் பண்ணிட்டு இருக்கேன். ஆகையால் எப்படி இருந்தாலும் இதில் ஏதாவது நிறைகுறைகள் இருந்ததுன்னா ஓப்பனாக சொல்லுங்கள், கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. எல்லாருக்கும் நன்றிகளை தெரிவிச்சுக்கொண்டு நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீக்கில் வந்து 3 கிளாஸோ இல்லை 2 கிளாஸோ இருக்கிற மாதிரி சீக்கிரம் பிளான் பண்ணுறேன். இது ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் அப்படின்றதுனால இந்த செஷனை நான் இதோட முடிச்சுக்கிறேன். உங்களுடைய ஃபீட்பேக் ரொம்ப அவசியம். அதுவும் இல்லாமல் இந்த டேஞ்சன்ட் டீச்சிங் அப்படின்ற இந்த சேனல் முழுக்க நான் எதுக்காக ஆரம்பிச்சேன்னா 9th இருந்து 12th ஸ்டாண்டர்ட் அண்ட் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டுக்கு முழுக்க எல்லா எக்ஸசைஸும் ஃப்ரீயாக அதில் சால்வ் பண்ணி தரேன். கிராமத்தில் இருக்கிற நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் குழந்தைங்க வந்து டியூஷன்ஸ் எல்லாம் போகிறதுக்கு ரொம்ப கஷ்டம். இப்போ எல்லாம் வந்து வியாபாரமயமாக்கப்பட்ட இந்த நிலைமையில் நாம் வந்து குழந்தைங்க வீட்லேயே இருந்து எல்லாத்தையும் படிக்கிறதுக்கு ஒரு சர்வீஸ் ஓரியன்டாக இந்த சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். ஆகையால் இதை வந்து நீங்கள் போகிற ஸ்கூல்ஸ் உங்களுடைய குழந்தைகள் ரிலேட்டிவ்ஸ் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணி படிக்க சொல்லுங்கள். கூடுமானவரையும் இன்னும் ஒரு 3 to 4 இயர்ஸில் ஃபுல் பேக்கேஜையும் அப் டு இன்ஜினியரிங் லெவலில் இதில் கொண்டு வரணும்னு பார்க்குறோம். அதுக்காக நாங்கள் கஷ்டப்பட்டு ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கு ஆசிரியர் சமுதாயம் நீங்கள் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணணும் என கேட்டுக்கொண்டு கண்டிப்பாக இந்த டேஞ்சன்ட் டீச்சிங் அப்படின்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச நம்மளுடைய கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். அந்த குழந்தைங்க பார்த்து படிக்கட்டும். இப்போ நான் 10th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்டுடைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாம் போட்டிருக்கேன். கண்டிப்பாக 31 வருஷம் நான் வந்து இந்த எஜுகேஷன் இதில் வந்து சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கேன். அந்த என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை ரிட்டையர் ஆகிறதுக்கு முன்னாடி எப்படியாவது இதை வந்து சொசைட்டிக்கு கொண்டு போகணுன்ற ஆசையில் நான் இதை பண்ணிட்டு இருக்கேன். தேங்க்யூ டீச்சர்ஸ், தேங்க்யூ.